கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒரு காணொளியை நான் பார்த்தேன். மிக ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்னவென்று சொன்னால், இப்படி தான் பல 10 வருடமாய் நான் கத்தி கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் சிறுபான்மை கிறிஸ்தவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஆட்சி காப்பாற்றாது. பல பாஸ்டர்கள் அடிக்கடி இவர்களுக்கு போய் முட்டு கொடுத்து, தேர்தல் நேரத்தில் போய் அவர்களோடு இருந்து அவள் கொடுக்கிற பெட்டியை பெற்றுக்கொண்டு, நான் இந்த பாஸ்டரை சொல்லவில்லை, பாவம், இவர்களெல்லாம் நெடுக போய் தண்டிக்கப்படுகிற பேதையைப் போல திமுகவுக்கு முட்டு கொடுக்க வந்தவர்கள். இவர்களுக்கு ஒன்று நான் மிகவும் கனிவோடும் தயவோடும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, உங்களுக்கு அரசியல் தெரிந்தால் அரசியலில் பேசுங்கள், வாருங்கள். தெரியாவிட்டால் தயவுசெய்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதற்கு மேல் வருகிற காணொளியிலே நான் உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுவதா இல்லை. ஏனென்றால் கேவலமாக நீங்கள் செய்கிற இந்த கீழ்த்தரமான ஒரு வேலை கிறிஸ்தவர்களை நடுத்தருளே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. இப்படித்தான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படியாமல் அநேக பிரச்சனை இன்று தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் எல்லாரும் சினாடு என்று சொல்லி அதை என்று சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் சேர்த்தீர்கள். இன்றைக்கி வீடுகளுக்கு வந்து, தெருக்களுக்கு வந்து, ஒவ்வொரு தெருவாய் வந்து, ஒவ்வொரு திருச்சபையாய் வந்து உங்களை கணக்கு எடுத்து உங்களுடைய நிலைமையை மோசமாய் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஒரு நாள் காலம் அதற்கு பதில் சொல்லும். இந்த காணொலியை பார்த்தோன்னே எனக்கு ஏன் கோபம் வந்தது என்று சொன்னால், ஒரு பாஸ்டர் அழைக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய காரியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று. முதலாவது அவருக்கு மனசாட்சி இருக்கும் என்றால், ஊழியக்காரனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கும் என்றால், உங்கள் மனசாட்சி மேல் கைகளை வைத்து சொல்லுங்கள், திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருடமாகிவிட்டது. 4.5 வருடமாகி இத்தனை நாள் கரிசனை இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏன் இவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? முதல் கேள்வி. திமுகவால் 4.5 வருடம் செய்ய முடியாத வேலையா இது இன்று செய்ய போகிறார்கள்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? குஜராத்திலே, வடநாட்டிலே கூட திருச்சபைகள் இத்தனை தமிழ்நாட்டிலே பூட்டப்பட்டதை போல பூட்டவில்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே அனுதினமும் திருச்சபை பூட்டப்பட்டு கொண்டிருக்குது. 4-5 திருச்சபைகள் பர்மனெண்ட்டாக பூட்டிட்டாங்க. அங்கே திருச்சபை ஆரம்பிக்க முடியவில்லை. குஜராத்தில் கூட நீங்கள் போய் திருச்சபை ஆரம்பித்து விடலாம், கன்னியாகுமரியில் ஆரம்பிக்க முடியாது. ஏனென்றால் இங்கு திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு திராணி இருந்தால், ஆண்மைத்தன்மை இருந்தால், கன்னியாகுமரியில் பூட்டப்பட்ட ஆலயங்கள் முதல் திறவுங்கள் திமுக ஆட்சியில். அப்புறம் பேசுங்க. வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரையும் கொண்டு போய் பலியாடாக இந்த அரசாங்கத்திடத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து விட்டு யாரை ஏமாற்றுவதற்காக திமுகவுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறீர்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள்லாம் யார்? என்ன உங்களுக்கு அங்கே உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? மைனாரிட்டி சேர்மன் என்று வந்த பதவியே ஒரு வெண்டைக்காய் கூட வெட்டாத ஒரு கத்தி. அதை வச்சுட்டே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் யாரோ ஒரு ஆள். இன்னும் கூட சொல்லுகிறேன், 40-50 பாஸ்டர்கள் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் என்று சொல்லுகிற உங்களில் ஒருவனுக்கு கூடயா மைனாரிட்டி சேர்மன் ஆகிற தகுதி இல்லை? ஏன் உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய காரியங்களும் மறுபடியும் திமுகவுக்கு அடகு வைத்து விட்டு அவன் காலில் விழுந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? அதில் வந்து மைனாரிட்டி சேர்மன் வர தகுதியானவன் 40,000-50,000 பாஸ்டரில் ஒருத்தம் கூட இல்லையா? ஏன் இந்த நிலைமை? ஏன் மறுபடியும் தகுதி இல்லாத ஒருவனுக்கே அந்த பதவி கொடுக்கப்படுகிறது? நீங்கள் போய் அவன் கால்களை நக்கி கொண்டு இருக்கிறீர்கள். மறுபடியும் தேர்தல் வருகிறது. தேர்தலுக்காக மறுபடியும் இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்கிறது.
தேவையில்லாமல் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பாஸ்டருடைய வாழ்க்கை ஆதாரத்தையும் இது கெடுக்கப் போகிறது. ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக செய்தியாக சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் இது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம் இல்லை. சாமுவேல் தாஸ் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கிலேருந்து கத்திட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு தீர்மானம் 110 கீழ் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் நின்று அனைத்து சுயாதீன திருச்சபைகளை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக அறிவிக்கிறேன்னு அது சட்டமாயிடும். இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் தேவையில்லை, அப்ளிகேஷன் தேவையில்லை, எந்த பெண்டிங் தேவையில்லை. எந்த ஒருத்தனும் நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்து நீ ஏன்டா சர்ச்சு நடத்துன்னு கேட்க மாட்டான். மதமாற்ற தடை சட்டத்தையே கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கூட அதை மாற்றும் போது 110 கீழ் ஒரே ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டாங்க. அதை செய்ய முடியாமல், அதை சொல்ல திராணியற்று, அதை நிர்பந்திக்கிற ஆண்மைத்தன்மையற்ற இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, ஒருத்தனுக்கு கூட சுயமாக புத்தி இல்லையா? சுயமாக சிந்திக்கவே மாட்டிங்களா? இல்லை சொல் பேச்சு, எங்களை மாதிரி சொல் பேச்சும் கேட்க மாட்டீங்க. முதல்ல சொன்னேன், யாரும் போய் இதில் வந்து இத்தனை 4.5 வருடம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்ல ஆண்மையாக இருக்கிறவன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். இது வரைக்கும் 4.5 வருஷத்தில் திமுகவுக்கு போட்டிங்களே, கிறிஸ்தவர்களுக்காக திமுக என்ன செய்தது? சொல்ல தென்பு இல்லாட்டா எவனை வந்து ஓட்டுக்கு திமுக கூட நிற்காதீங்க. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், வேறு ஏதாவது கழட்டிட்டு அடிச்சிடுவேன் நான். ஏன் போய் கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? திரும்பி திரும்பி நீங்கள் யாரோ ஒரு 10 பேர் சுயநலத்துக்காக, யூதாசை போல காசு வாங்கிறதுக்காக அநீதியாக பாஸ்டர்களை ஏன் படுகொலையில் தள்ளுறீங்க? தமிழ்நாட்டு பாஸ்டர்களெல்லாம் போய் நடுத்தரில் நிற்க வச்சுருக்கீங்க. என்ன திமுக செய்தது உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறார், கருணாநிதி இருக்கும்போது எல்லா மாவட்டங்களும் இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கெல்லாம் வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இவர் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஒவ்வொரு மாவட்டம் இல்லை, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கல்லறை இருக்கணும்னு. ஏப்பா, கல்லறை ஒவ்வொரு பகுதிக்கு தேவைன்னு தான் நாங்கள் 40 வருஷமாக கத்திட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கல்லறை கொடுக்க போகிற அதிகாரத்தில் யார் இருக்குது? முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு தான் தெரியும். உங்ககிட்ட கேட்குறாரு, எங்கே இருக்கிற இடம், யார் இடம் மடக்கி வச்சுருக்கான், யார் புறம்போக்குன்னு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லா புறம்போக்கு நிலங்களையும் எடுத்து 2 ஏக்கரா திமுக காரனுக்கு விவசாய நிலம் என்று கொடுத்தீர்களே. அப்போது சாமுவேல் தாஸ் மனசாட்சியோடு கேட்டானே, எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஏக்கரா கிறிஸ்தவங்களுக்கு கொடுன்னு. அன்னைக்கு கொடுக்கலையே. அன்னைக்கு திமுக என்ன செய்தது? கொடுத்தது அவங்களுக்கு. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்கும் 2 ஏக்கரா நிலமில்லாத ஏழைகளுக்கு என்று சொல்லி நிலமில்லாத திமுக காரனுக்கு கொடுத்தீங்களே. அன்னைக்கு ஒரு கல்லறை தோட்டம் கொடுத்தீங்களா? இன்னைக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் கல்லறை தோட்டம் இருக்கிறது என்று ஒன்று காட்டினீர்கள் என்று சொன்னால் அதை திமுக காரன் வேறொருக்கு பட்டா போட்டு விற்று விடுவான். சாட்சி வேணுமா? பல்லாவரத்தில் வாங்க. பல்லாவரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நிலத்திலே 6 பிணங்களை புதைத்து விட்டார்கள் ஆர்சி சர்ச்சில். அதை திமுக காரன் விற்று இன்று அதற்கு மேல்தான் அங்கு ஒரு என்ன எவ்வளோ பெரிய பில்டிங் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வந்து பாருங்கள். அங்கே சரவணா ஸ்டோர்ஸ், சரவணா செல்வரத்தினம் அந்த ரேடியல் ரோட்டில் கல்லறைக்கு மேலே தான் பில்டிங் கட்டி வச்சுருக்கான். திமுக எம்எல்ஏவும் திமுக மந்திரிகளும் விற்றுட்டான் கல்லறை தோட்டத்தை. எவனுக்கு காதில் பூ சுற்றுறீங்க? இன்னும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்க, அவன் விற்றுட்டு போயிடுவான் நாளைக்கு. யாரிடத்தில் அதிகாரம்? முதலமைச்சர் இருக்கிறது. அவன் கூப்பிட்டு எம்எல்ஏவையும் அவன் கூப்பிட்டு கலெக்டரையும் கூப்பிட்டு எங்கெங்கே இடம் இருக்குது ஒன்று போட்டு கொடுறான்னு சொல்கிற அதிகாரத்தில் இருக்கிறவன் உன்னை ஏன் கூப்பிடுறான்? அறிவில்லை உனக்கு? நீ எல்லாம் கேனையனா? போய் இடத்த கண்டுபிடிச்சி கொடு. தாசில்தாருக்கு, மணியாக்காரனுக்கு, ஆட்சியில் இருக்கிறவனுக்கு தெரியாதது பாஸ்டருக்கு தெரியுமா? எவங்க அதில் பூ சுத்துறீங்க? இப்படியே ஏமாற்றி கிறிஸ்துவனை ஏமாற்றி இன்றைக்கி வந்து இருக்கிறவன் ஐடியா கொடுக்குறாரு பாருங்கள். எவ்வளோ பரிசுத்தமானவர், பிரசவமற்றவர். சொல்கிறாரு, இடம் உங்கள் மேல் இல்லாவிட்டால் வாடகை கொடுக்க மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஏன்பா பரிசுத்தவானே, நாளைக்கு வாடகை ஹஸ்பண்ட் பேர்லையோ, ஒய்ஃப் பேர்லையோ, மனைவி பேர்லையோ, கணவன் பேர்லையோ நிலம் இருந்தால் வாடகைக்காக ஒரு பத்திரம் போட்டு டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கொடுத்து நீ அதிகாரம் கொடுத்துட்டினா, நாளைக்கு அவன் கணக்கு ஒப்பிக்கும் போது வாடகை என்று எழுதுவானே, அதுக்கு பணம் கட்டுவானே, இன்கம் டேக்ஸ் கட்டுவானே, அதெல்லாம் பொய் சொல்லணுமா? அவன் ஏமாற்றி தான் வாங்கணுமா? இதுதான் பெந்தகோஸ்தில் நீ கற்றுக் கொடுக்குற சத்தியமா? இன்னொருத்தனை ஏமாற்ற சொல்லி கொடுப்பியா? தைரியம் இல்லை உனக்கு. அவன் என்ன வைத்திருக்கிறானோ
அவனுக்கு அவனுடைய 40 சரி இப்போ இருக்கிறவனுக்கு சொல்கிற 40 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சு கட்டணும் என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட சுவாதீன சர்ச்சை எங்க போவோம்? யாதோ ஒன்று அழுதது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க. நீல கண்ணீர் விட்டு நான் இன்னும் 4-5 மாதங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. 6 மாதத்திலே திமுகவுக்கு சொம்பு தூக்குவதற்காக மைனாரிட்டி சேர்மன் மைனாரிட்டி கூப்பிட்டு மைனாரிட்டி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இதில் ஒரு மைனாரிட்டி இவர் இப்படி போடுறாரு, இன்னொரு மெம்பர் போடுறாரு, யாரும் அங்கே வர வேண்டாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்கன்னு. உங்களுக்குள்ளே ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் இத்தனை பிரச்சனை இருக்க. அன்பான போதகர்களுக்கு சொல்லுகிறேன், நெடுக போய் தண்டிக்கப்பட வேண்டாம். தயவுசெய்து சொல்கிறேன், இவனுங்க எவனுமே உங்களை சரியான வழி நடத்த மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொடுத்து மறுபடியும் உங்ககிட்ட சிக்கிக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் சேஃபாவது அட்லீஸ்ட் சர்ச்சு நடத்துங்க. நாம் பார்த்துக்கொள்ளலாம் நாளைக்கு. இவர்கள் எல்லாம் உங்களை நடுத்தருவிலே விட்டு விட்டு வாழ்வார்கள். 4.5 வருஷம் ஆச்சு. எங்கேயுமே இத்தனை சர்ச்சு பூட்டப்படல. தமிழ்நாட்டில் இத்தனை சர்ச்சு பூட்டி கிடக்குது. துறக்க உங்களுக்கு துப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் சர்ச்சு. கடந்த மாதத்திலே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்க ஒரு அதிகாரம் ஒரு ஆர்டர் கொடுக்குற இந்த திமுக ஆட்சிக்கு துப்பு இல்லை. திருவாரூரில் மீட்டிங் முதல் நாள் நடந்து மறுநாள் தடை செய்யப்பட்டது. மறுபடியும் வந்து எலெக்ஷன் வந்துச்சு. மறுபடியும் குடுகுடுப்புக்கார மாதிரி எல்லாம் தூக்கிட்டு வந்து யூதாசை போல் அவன் பணம் கொடுப்பான், வாங்கி கொண்டு நாண்டு கொண்டு சாவ போகிறீர்கள். எச்சரிக்கை சத்தமாக சொல்கிறேன். நீங்கள் இப்படித்தான் ஏமாற்றி மதுரையில் கூட்டம் போட்டீர்களே, 25,000 பேர் மேலே கூடி இருந்தார்களே. அங்கே சொன்னாங்க இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னால் உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம் நம்ம. திரும்பி கூடுவீர்களா? திரும்பி இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவீர்களா? பயந்தாங்கோழி சொல்கிறேன். அவன் எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரன் எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த குள்ள நரிக்கு போய் சொல்லுன்னு. அவன் ஒருத்தன் காலையும் பிடிக்கல. உங்களை மாதிரி போய் யாரையும் காலை கழுவிட்டு நிற்கல. அவர் கேவலமாக இருக்குது. நான் பேசவே கூடாது என்று நினைத்தேன். இந்த வீடியோவை பார்த்து காலையிலேருந்து கொதிப்படைந்து 20-25 பாஸ்டர் என்னை கூப்பிட்டு கேட்குறான், சாம் சும்மா இருக்காதீங்கன்னு. எனக்கு இந்த ஊழியக்காரனுக்கு மேல் உண்மையிலே சொல்கிறேன், நான் மக்களிடத்தில் நேராக போய் ஓட்டு கேட்டு கிறிஸ்துவ அரசியலை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் கூட 20 வருஷத்தில் இன்றைக்கி போய் 2 தொகுதியை ஜெயிச்சிருப்பேன். நாங்கள் தேவையில்லாமல் போய் இவர்களுக்காக கத்தி என்னுடைய தொண்டத்தனையும் என்னுடைய வாழ்க்கையும் 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏனென்றால் இப்படி இருக்கிற பாஸ்டருங்க எல்லாம் போய் ஆட்டு மந்தைகளைப் போல ஒருத்தனுக்கும் சுயமாய் சிந்தித்து, ஒருத்தனும் உப்பு போட்டு சாப்பிடாம, ஒருத்தனும் போய் யூதாசை போல வாங்குகிற 1000-2000க்கு பின்னால் போய் நின்று இந்த மக்களை நீங்கள் அடகு வைத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நியாயம் கேட்பார். ஒன்று தைரியமாக இருந்தால் நேரடி அரசியலுக்கு வா, இல்லாவிட்டால் மரியாதையாக உன் வேலையை மட்டும் செய். அரசியலில் நாங்கள் நேரடியாக நின்று மக்களுக்காக போராடுகிறவர்கள். எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் முழங்கடிக்கிறீங்க. எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள். தேவையில்லாமல் போய் அவன் காலையோ கையோ பிடிச்சிட்டு தொங்கிட்டு ஆண்மைத்தன்மையோடு நின்று போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் உங்களுடைய சுயத்துக்காக பாவம் கிறிஸ்துவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இதற்கு மேலே உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டேன். ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன். மரியாதை இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு ஒழுங்காக திராணி இருந்தால் சட்டமன்றத்திலே ஒரே ஒரு சட்டத்தை போட்டு எல்லா திருச்சபைகளையும் பதிவு செய்த திருச்சபைகளாக அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக 110 கீழ் அறிவிக்க சொல்லுங்கள். அது ஒன்று போதும். எவனும் கிட்ட வர மாட்டான். சும்மா வந்து நீங்கள் அதை காட்டி இதை காட்டி பூச்சாண்டி காட்டி இவனை போய் அந்த பேப்பரை கூட இந்த பேப்பரை கூட அவங்ககிட்ட அதையா மாற்றி இதையா மாற்றி காசு பிடுங்குற வேலையை தயவுசெய்து இதோடு விட்டு விடுங்க. 2வது காரியம், இந்த கல்லறை தோட்டம் என்பதில் சொல்கிறேன், எச்சரிக்கையும் சத்தமாக சொல்கிறேன், அரசு நினைத்தால் ஒரே நாளிலே எல்லா பகுதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு போட்டு தரணும். அவனால் முடியும். அவனுக்கு தெரியும் இடம். ஒரு தாசில்தார், மணியக்கார், கலெக்டருக்கு தெரியாத ஒரு இடத்தை கிறிஸ்தவ பாதிரியார் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவன் ஏன் உங்ககிட்ட சொல்கிறான், பல்ஸ் பார்க்குறான், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தை காட்டினீர்கள் என்று சொன்னால் அதையும் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போய்விடுவான். பத்திரமாக இருங்கள். நீங்கள் கேட்டால் அரசு கொடுக்க வேண்டும், நாம் கேட்டால் கொடுக்கணும். இத்தனை வல்லமை உள்ள இத்தனை பாஸ்டர் கூட இருந்தால் இந்த அரசை ஓட விட்டுருப்போனாங்க. தேவையில்லாமல் கேவலமான ஒரு கூலிக்காக நின்று கூவுகிற எல்லாரையும் நான் சொல்லலை. ஒரு சிலருக்கு உண்மையிலே அரசியல் தெரியாத போது தயவுசெய்து வெளியே நின்றுங்க.
அரசு எங்களுக்கு வேண்டான்னு, அரசியல் வேண்டாம் எங்களுக்கு, அது தேவையில்லைன்னு வெளியே நின்றுங்க. தேவையில்லாமல் இப்படிப்பட்ட காரியத்தில் வந்து நீங்கள் பங்கு பெற்று சொல்கிறாரு. காலம் இப்போ தான் கனிந்து வருகிறது தான். ஏன் 4.5 வருஷம் எங்கே போய் 4.5 வருஷம் முட்டை போட்டுட்டு இருந்தாரா? இப்போ தான் காலம் கனிஞ்சு வருது. 4.5 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சொன்னோம் இல்லை? எத்தனை கூட்டத்தில் சொல்லியிருக்கோம்? இவ்வளோ நாள் கனிஞ்சு வரல. அதுவும் நீங்கள் போய் அது கலெக்டர் உட்கார வச்சுக்கோ. எல்லா ஊரில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு நிமிஷத்தை செய்யலாம் அந்த வேலையை. எல்லா கலெக்டர்கிட்டும் இன்றைக்கி உங்கள் டேட்டாவை கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் தலையெழுத்து அவன் கையில் இருக்குது. அவன் போனான்னா ஒரு நிமிஷத்தில் போட்டு கொடுக்கலாம் எல்லா கலெக்டரும். ஒழுங்காக ஆர்டரை செய்யுங்கள். இப்படி மக்களை கூட்டி திமுகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலை வேண்டாம், திமுகவுக்கு வேலை செய்கிற வேண்டாம். இந்த திமுக அரசு 4.5 வருடம் ஏமாற்றி இருக்கிறது. மீதி இருக்கிற 6 மாதத்துக்குள்ளாக ஒழுங்காக திமுக அரசு சொன்னதை போல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழையுங்கள். உங்களுக்கு அரசியல் தெரியாவிட்டால் தயவுசெய்து ஒதுங்கி கொள்ளுங்கள். நாங்களாவது இருக்கிற மக்களை காப்பாற்றுவோம். தேவையில்லாமல் ஒன்றும் தெரியாமல் நீங்கள் நடுவில் வந்து தப்பு தப்பாக பேசி தயவுசெய்து மற்றொரு வாழ்க்கையும் கெடுத்து உங்களையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.